பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்மை காக்கிறவர் என்பதை தொடர்ச்சியாக நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலேயும் பக்தனாகிய மோசேயினுடைய பிறப்பிலிருந்து அதை நாம் பார்க்க போகிறோம். மோசே பிறந்த பொழுது எகிப்தின் ராஜா பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போடும்படியான ஒரு கட்டளையை பிறப்பித்திருந்தான். அந்த நேரத்தில் தான் மோசே பிறந்தார். மோசேயை குறித்ததான தேவ திட்டமும் தரிசனமும் பெரியதாக இருந்தபடியினாலே தேவன் மோசேயை காப்பாற்றினார். கொல்லும்படியான சட்டம் பிறப்பிக்கப்பட்ட அதே அரண்மனையிலே மோசே வளர்க்கப்பட்டார். தேவன் மோசேயை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தார். அன்பரே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்தும் தேவனுக்கு பெரிதான ஒரு நோக்கமும் தரிசனமும் உண்டு. தேவனை அறியாத மற்றவர்கள் நினைக்கிறதை போல, பேசுகிறதை போல நான் ஏன் பிறந்தேன் என்று எண்ணுகிறீர்களோ, உங்களை இவ்வுலகத்தில் பிறக்கச் செய்த தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவனிடத்திலே கேளுங்கள். தேவன் இந்நாட்களிலே அவர் உங்களை இந்த உலகத்திலே பிறக்க செய்ததற்கான நோக்கத்தை உங்களுக்கு நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். இந்த தேவன் எல்லா சூழ்நிலையிலேயும் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உங்கள் ஆத்துமாவை காப்பார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் பக்தனாகிய மோசே பிறந்த நாட்களிலே அவரை எப்படி எல்லா தீமைக்கும் விலக்கி காத்தீர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை இந்த உலகத்திலே பிறக்கச் செய்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நோக்கத்தை, தம்முடைய திட்டத்தை, தம்முடைய தரிசனத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும்படி கேட்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் என்பதை இந்நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் காண கர்த்தர் செய்ய நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.